ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இப்போ இத்தனை கார்டு நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இத்தனை கார்டு ஓகேங்களா? இத்தனை கார்டில் பர்டிகுலரா நான் 2-3 கார்டு தான் நான் எடுத்து சொல்ல போறேன். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷஃபிள் பண்ணி ரீடிங் போட்டேன், அது வேணான்ட்டாங்க. ஸோ அதனால இந்த இதே மாதிரி இது பண்ண போறோம். ஓகேங்களா? இத்தனை கார்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல எது செலக்ட் பண்றேன்னு பார்க்கலாமா? இந்த கார்டு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுல செலக்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? வாங்க. த்ரீ கார்ட் செலக்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 3 கார்ட் செலக்ஷன் பண்ண இருக்கும். எனக்கும் தெரியாது என்ன வந்திருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ வாங்க பார்ப்போம். த டிவைன் டைமிங் 16. ஓகேங்களா? இது டேட் ஆஃப் பர்த்தா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச நம்பரா இருக்கலாம். உங்களுக்குள்ள இது நடந்திருந்தாலும் ஆனா நீங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிவைன் டைமிங்ல தான் 2 பேரும் ஒன்று சேருங்கன்றது இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? என்ன சொல்றேன்னா, எந்த விஷயமா இருந்தாலுமே கடவுள் இங்க 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு சொல்ல வருது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டோட மீனிங். வாட் இஸ் மீன் ஃபார் யுவர் இஸ் த பெர்ஃபெக்ட் மூமெண்ட். அந்த மூமெண்ட்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? வெயிட் பண்றதுக்காக கஷ்டப்படக்கூடாது. ஓகேங்களா? எப்பவுமே டிவைன் டைமிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த டைம்ல சேர்றப்போ நீங்க 2 பேரும் சந்தோஷமா அதுக்கப்புறம் இருப்பீங்கன்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்டு ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? A message call or a meeting is about to happen. இது டிவைன் டைமிங் வந்துட்டு அப்புறம் வந்த பிறகு டிவைன் டைமிங் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தன்னாலே நீங்க 2 பேருமே பேச ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? மாத்தி மாத்தி. ஏன்னா டிவைன் டிவைன் டைமிங் இல்லை அப்படின்றப்போ 2 பேருமே பேச மாட்டீங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல விரும்பப்படுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். என்னன்னா பாத்தீங்கன்னா மூன் சித்ரா பௌர்ணமி இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிலா மொட்டை மாடியில நிலாவுடைய எனர்ஜி வாங்கினீங்க
நீங்க அந்த நிலா கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்ல. ஓகேங்களா? அந்த எனர்ஜியே வந்து உங்கள வந்து ஹீல் பண்ணும். ஓகேங்களா? நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஓகேங்களா? போய் நின்னு அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியர் எதுவா இருந்தாலும் வந்து விலகிடும். ஓகேங்களா? அதுதான் சொல்ல விருப்பப்பட்டேன். ஓகே. இதுதான் வந்து இந்த 2வது கார்டோட மீனிங். கடவுள் ஆ நேரம் வந்துச்சுன்னா, நீங்க 2 பேருமே வந்து பேச ஆரம்பிப்பீங்க, ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஒரு சைட்ல வந்து ஃபோன் இது எனர்ஜி வரல. 2 பேருமே மூவ் பண்ணுவீங்கன்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? லாஸ்ட் கார்டு பிளாக்கேஜ். ஓகே. எதனால உங்களுக்குள்ள வந்து பிளாக்கேஜ் இப்போ எதனால வந்து கடவுள் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேரையுமே பேசாம அடிக்கடி உங்களுக்குள்ள சண்டை வருது அப்படின்னா வந்து அது நல்லது இருக்கு. ஓகேங்களா? அது வந்து தப்பான இது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து கடவுள் வந்து உங்களை 2 பேரும் பிளாக் பண்றாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லதுதான். ஏதோ ஒரு காரணமா தான் உங்க 2 பேரும் வந்து பிளாக் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கார்டோடலாம் சேர்த்து பாக்குறப்ப பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படாம, இது கடவுள் கொடுத்த நேரம். அந்த நேரத்தை வந்து நீங்க உங்களுக்கு டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்க க்ரோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். மற்றபடி வந்து வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ஓகேங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக்கேஜ் வந்து தன்னாலேயே விலகிடும். டிவைன் டைமிங் வரப்போ. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகேங்களா? நான் வந்து முருகர் கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து நம்ம கஷ்டமா இருக்கிறப்ப வந்து கோயிலுக்கு போனா மனசு சரியாயிடும்ன்றது ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? என்னன்னா நானும் அது இந்த மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அனகாபுத்தூர் அனகாபுத் அனகாபுத்தூர் சென்னையில இருந்தப்ப வந்து நானே வந்து ரோஜா பூ மாலை கட்டி என்ன பண்ணேன், அந்த கோயிலுக்கு போனேன். முருகர் கோயிலுக்கு. ஓகேங்களா? இது சொல்லணும்னு தோணுச்சு. யாருக்கும் தேவைப்படுது போல. என்னன்னா எப்பயுமே வந்து கோயிலுக்கு போயிட்டு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நீங்க வேண்டவே தேவையில்ல. ஏன்னா அந்த கடவுளுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா உங்களை படைச்சவங்களுக்கு தெரியாதா? ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், போயிட்டு உள்ள கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. சுத்திட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் உட்காந்து பேசுற பழக்கம் இருக்கு. ஓகேங்களா? கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுனது மாரியம்மன். ஓகேங்களா? அங்க எல்லா சன்னதி இருக்கும் இல்லையா? அங்க உட்காந்து பேசி முடிச்சுட்டு உள்ள போயிட்டேன். முருகர் சன்னதி போயிட்டு மாலைலாம் போட்டு குடுத்துட்டு மாலை போட்டுட்டு நான் கஷ்டத்தை வேண்ட போனா. ஆனா அந்த நம்ம கையால வந்து மாலை போட்டு மாலை கட்டி எடுத்துட்டு போட்டு நான் நிக்கிறேன். எனக்கு அந்த கஷ்டமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த முருகருடைய அந்த அழகு. ஏன்னா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா முருகர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து என் லைஃப்ல வந்து முருகர் நடத்தி வச்ச அதிசயம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்ல விருப்பப்படல. பட் ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல போயிட்டு நானு நிக்கிறேன். அந்த கஷ்டமே ஞாபகம் இல்ல. அந்த ரோஜா பூ மாலை போட்டு நான் முருகரை பாக்குறேன். அப்பா அவ்வளவு அழகு. அத பார்த்துனே இருந்த என் கஷ்டமே மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிய சாமி கும்பிட்டு வெளிய வந்தேன். அதுக்கப்புறம் வந்து மனசு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்துச்சு.
ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து கடவுள் சன்னதிக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா, மன அமைதிக்கு. நீங்க போயிட்டு காசு வேணும், பணம் வேணும், இல்ல எது வேணாலும் வேணும்னு நீங்க போய் நின்னீங்கன்னா, முதல்ல நீங்க அங்க போய் நின்ன உடனே கஷ்டமே மறந்துடணும். அந்த அளவுக்கு எனர்ஜி அந்த முருகரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும். அப்படியே போய் நின்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமே மறந்துடுச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும், நீங்க என்ன சாமி கும்பிட்டாலும் ஓகே. வைப்ரேஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எங்க போனாலுமே நல்லா அழகா இருக்கும் அப்படின்றது என்னோட மீனிங். அதே மாரி வந்து நான் திருச்சிக்கு எங்க அப்பா ஹெட் மாஸ்டர் அவங்க வந்து டூர் போனப்போ சாய்பாபா கோயிலுக்கும் போனேன். அங்கேயும் எனர்ஜி செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, சமாதி இருக்கு. ஆஹ் கரகண்டீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஹ் சித்தர் பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க. அதுவும் செம்ம வைப்ரேஷன். நான் அங்க போய் உக்காந்தனாவே வந்து எனக்கு என்ன தேவையோ அத வந்து அவன் சொல்லுவான். இது நடக்கும், நடக்காது. ஸோ வந்து உண்மையாலுமே வந்து சித்தர்கள்னா சக்தி வாய்ந்தவங்க. நம்பனா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்பயே குடுத்துருவாங்க. நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் அவங்களே குடுப்பாங்க. வைப்ரேஷன்னா அவங்களுடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கும். ஓகேங்களா? இது கூட கனெக்ட் ஆகும். அதுதான் வந்து இதுல ஹைலைட்டே. சொல்லணும்னு தோணுச்சு இந்த 2, 3 விஷயம். ஸோ சரி, ஓகே கைஸ். இந்த ரீடிங் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பாய்.